ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கிரிப்டோவில் நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க, ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறவங்க, இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து பர்ஃபெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஒலாட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன டைம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ரெண்டு செஷன் தான். ஒன்று லண்டன் செஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் செஷன். இந்த 2 செஷன்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி வந்துட்டு பார்க்கலாம். வாட் எவர் இஸ் இட், எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டைமிங்குள்ளே இப்போ லண்டன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா 1:30க்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும், 10:30க்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகும். இதுவே வந்துட்டு நியூயார்க் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30க்கு வந்து ஓப்பன் ஆகும், மார்னிங் 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன்ஸோ இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ லெவலில் ஏதாவது என்ட்ரிஸோ கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி ஆகலாம். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து எவ்வளோ தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலுமே எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, ஸோ டெக்னிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் எப்படி வந்துட்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ கைஸ், கெட் இட் இன் த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், மார்க்கெட்டில் எந்த டைமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் வந்துட்டு குறிப்பிட்டு இந்த லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்லலாம் வந்துட்டு வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனே வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பொசிஷன் வந்துட்டு போவோம், ரைட்டா? ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு ஷார்ட் பொசிஷன் வந்து போகும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்காதுன்னா, மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது, ஓகேவா? மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அப்பு டவுனு. மார்க்கெட்டு சொல்ல போனால் இது வரைக்குமாவது அட்லீஸ்ட் கீழே வந்திருக்கும். இது டெக்னிக்கலாக வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னா கீழே வந்திருக்கணும். ஆனால் வரல. ஏன் வரல அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இல்லை, ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு ஹண்ட் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு தவிர்க்கணும். நம்மளுக்கு பியூராக டெக்னிக்கல் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் செஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் பண்ணுறது, இட்ஸ் அ குட் திங். ஸோ இப்போ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க, ஓகேவா? ஸோ அதில் போனோடனே இண்டிகேட்டர் ஆப்ஷனில் போயிட்டு எஃப்எக்ஸ் மார்க்கெட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ஓகேவா? அதை வந்து கிளிக் டவுன் பண்ணிக்கோங்க. கிளிக் டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இன்புட்டில் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துக்கோங்க, இது என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சீசன் 1 லண்டன் செஷன், ஸோ கலர் வந்துட்டு இதே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ டைமிங்லாம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 நியூயார்க்கு. ஸோ வேறு இது நீங்கள் டோக்கியோ, சிட்னி இதெல்லாம் வச்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு லண்டன் அண்ட் நியூயார்க் செஷனில் மட்டும் வந்துட்டு ட்ரேட் எடுத்து வந்துட்டு பாருங்கள், ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த செஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான். இதை பண்ணிவிட்டு நான் இண்டிகேட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் இண்டிகேட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரைட்டா? இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு செஷனாக பாருங்கள். இப்போது லண்டன் செஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, எப்பயுமே லண்டன் செஷன் வந்துட்டு 1:30 மணிக்கு மதியானம் 1:30 PM ஓப்பன் ஆகும். க்ளோஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா 10:30, ஓகேவா? 10:30க்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி நியூயார்க் செஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நைட் காலையில் வந்து 3:30 மணிக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகும், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். எப்பயுமே மார்க்கெட் அண்ட் க்ளோசிங்கில் வந்துட்டு பாருங்கள், லண்டன் செஷன் ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா? லண்டன் செஷன் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு நல்லா டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பம்பை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேவா? அகைன் நியூயார்க் செஷன் பாருங்கள். நியூயார்க் செஷனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்துட்டு டவுனில் ஆகிருக்கு. நல்ல வொலாட்டிலிட்டியோட மார்க்கெட் வந்துட்டு டவுன் வந்துருக்கு. திருப்பி அகைன் வந்து க்ளோஸ் ஆகும்போது காலையில் ஒரு பம்பு கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லாவே வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்க வொலாட்டிலிட்டியை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ண முடியும். அதாவது ஒன்று இறங்குனா அக்ரெசிவாக இறங்கும், ஏறுச்சுன்னா அக்ரெசிவாக வந்துட்டு ஏறும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, லண்டன் செஷனில் போய் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எதையுமே வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க, ரைட்டா?
ஜஸ்ட்டு போயிட்டு நார்மலாக வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை ஒரு சப்போர்ட் ஏரியாவை நம்ம எடுப்போமா, ரைட்டா? அகைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்துட்டு எடுப்போம், ரைட்டா? இப்போது இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம். அப்படி தானே? கான்செப்ட் என்னென்னா பிரேக் அவுட்டில் எங்கெங்கே ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி வந்துட்டு ட்ரேட் எடுப்போம். இது வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படின்றத முடிவு பண்ணுறது, இந்த இடத்துல வொலாட்டிலிட்டி நடக்குமா நடக்காதா அப்படின்றத முடிவு பண்ணுறது ட்ரேடிங் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் செஷன். இப்போ வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷனுடைய ஓப்பனிங் 6:30க்கு 6:30 7:30க்கு இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் நடந்திருக்கு, ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், ஹியூஜ் அக்ரெசிவ் பம்பு எது வரைக்கும் வந்துட்டு பம்ப் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% கிட்ட வந்துட்டு பம்ப் கொடுத்துருக்கு, ரைட்டா? ஸோ ஒரு 8 பார்ஸில் வந்துட்டு இந்த அளவுக்கு போயிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். 1.5% பம்ப் ஆகுறது, டம்ப் ஆகுறது, அதுவும் இந்த குறிப்பிட்ட செஷனில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம் வெரி இது, ரைட்டா? ஸோ இது மாதிரி செஷன்ஸை கம்பேர் பண்ணி வந்துட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஸோ டெக்னிக்கலே ஒர்க் ஆக மாட்டேங்குது கிரிப்டோலன்ட்டு. கிரிப்டோவில் ஒர்க் ஆகும், எந்த டைமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, மதியான டைமில் யாரும் வந்துட்டு அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈவினிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன். ஸோ நியூயார்க் செஷனில் வந்துட்டு எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, பை சைடா செல் சைடா அப்படின்றது டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்கள் வந்துட்டு சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். வாட் எவர் இஸ் இட், மார்க்கெட்டில் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜி கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன மூவ் நடக்கும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம், நடக்குதா என்ன அப்படின்றது, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட் ஏரியா வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. சப்போர்ட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி வந்துட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டில். கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்துட்டான். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு நான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக எடுக்கிறேன், ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன். இந்த இடத்துல என்ன இப்போ நடக்க சான்ஸ் இருக்குன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டோஜ் கேண்டிலாக வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். இப்போ டோஜ் கேண்டில் ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஹேமர், அதாவது ஷூட்டிங் ஸ்டாராக கன்சிடர் பண்ணலாம். அகைன் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜ் கேண்டில். ஸோ கரெக்டாக வந்து என்ன ஏரியா இது, கீ லெவல், ஓகேவா? கீ லெவலில் இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, ஓகேவா? இப்போது கேண்டில் 6 ஃபார்மேஷன் கீ லெவல் 2 கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டோம். அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ. ஸோ ஆர்எஸ்ஐயில் என்ன இருக்குது, டைவர்ஜென்ஸ் இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மேலே இருக்குது மார்க்கெட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அப்போது டைவர்ஜென்ட் ஃபார்மேஷன் நடந்து மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு 0.3% வந்து டம்ப் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 லெவல் இருக்குது, ஓகேவா? 50 லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. 50 லெவல் கீழே விழுகிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு செல் பொசிஷன். அடுத்த கீ லெவல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஏரியா. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் தி கீ லெவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீ லெவலுக்கு மேலே. இப்படி போகும்போது 1:1.8 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு லைவ் என்ட்ரி வந்துட்டு ஒன்று போய் காட்டுறேன் ஃபிட் பண்ணுறதுல. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் பொசிஷன்ஸ் வந்துட்டு சில இது போயிருக்கேன். அதாவது எப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேமில் வந்துட்டு போயிருக்கேன். இப்போ பிடிசி யூஎஸ்டிடி நான் வந்துட்டு ஷார்ட் போகிறேன். அப்போ 0.47% வந்து என்னோட லாஸு, ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னா கேல்குலேட்டரில் போகிறேன். ஒரு ட்ரேடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு $400, ஓகே, $400 வந்துட்டு லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ என்னோட ரிஸ்க் இன் டாலர் $400 டிவைடட் பை ஸ்டாப் லாஸோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 0.47%. அப்போது 0.47% ஈக்குவல் டு குவான்டிட்டி. இப்போ நான் இந்த ட்ரேடில் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு $15,000 வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் தானே யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போது என்னோடய லிவரேஜ் 5 அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 into 5x லிவரேஜில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு போகிறேன், மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா
15,000 வந்துட்டு போட்டேன். போட்டுட்டு 5x லிவரேஜும் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பொசிஷன் வந்துட்டு போகிறேன். செல் பொசிஷன் போயிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆனது வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஷார்ட் பொசிஷன் வந்துட்டு போயிருக்கேன் நான் இந்த ஆர்டர். இப்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே போடுறேன். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் 118,947 118,947. இப்போ எனக்கு எவ்வளோ ஸ்டாப்பில் அதாவது வந்து லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்ன போட்டிருந்தேன், $400 எனக்கு லாஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, $400 டிவைடட் பை கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆல்மோஸ்ட் $391 தான் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா, நான் டேக் ப்ராஃபிட் வந்துட்டு எங்கே வைக்கிறேன்னா, என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வைக்கிறேன். அதாவது 117,419 வரைக்கும் வைக்கிறேன். ஓகேவா, 117,4 கரெக்டாக 117,381. ஓகேவா, ஸோ 381 ஓகே தான். 117,381. ஸோ இப்போ இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $600 வந்துட்டு ப்ராஃபிட் வரும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரேடு வந்துட்டு ரன் ஆகட்டும். ரைட்டா. ஸோ கைஸ், இதுதான் இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். வாட் எவர் இஸ் இட், எங்கெங்கே கீ லெவல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கேண்டில் 6 வந்துட்டு பர்ஃபெக்டாக இது பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம டெலகிராம்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெலகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஷேர் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா கேண்டில் 6 வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் 6லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்டான கேண்டில் 6 இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லண்டன் செஷன் ஓப்பனிங் க்ளோசிங், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன் ஓப்பனிங் க்ளோசிங் இதெல்லாம் பார்த்து வந்து இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் அக்ரெசிவாக இருக்குன்னா 1:30 மணிக்கு பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா மதியானம் 1:30 மணிக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது என்ட்ரிஸ் கிடைச்சது அப்படின்னா எடுங்க. அதே மாதிரி வந்து அப்படி கிடைக்கல அப்படின்னா க்ளோசிங்கில் வந்து பாருங்கள். நல்லா இருந்தால் வந்துட்டு என்ட்ரி எடுங்க, இல்லைனா எக்ஸிட் போங்க. அதே மாதிரி நியூயார்க் செஷனு, ஸோ எல்லா செஷன்ஸ்லையுமே வந்து இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.